வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காம்பஸ் சர்வேயிங் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றது பார்க்கலாம். The graduations can be made clearly visible by adjusting the prism to the eyesight by the dash. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் தான் ப்ரிசம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ அந்த ப்ரிசம் கிளியராக தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு ப்ரிசம் கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் தான் கிராஜுவேஷன்ஸ் நம்மளுக்கு கிளியராக விசிபிளாக இருக்கும். அப்போ அந்த ப்ரிசமை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஸ்க்ரூ மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த கிராஜுவேஷன் ரீடிங்ஸ் எல்லாம் விசிபிளாக தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ எந்த ஸ்க்ரூவை நம்ம இந்த ப்ரிசமில் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ரீடிங் நல்லா காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ அப்படின்ற ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நம்ம ப்ரிசமில் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு நல்ல ரீடிங்ஸ் கிளியராக விசிபிளாக நம்மளுக்கு தெரியும். இப்போ ஆப்ஷன் சி ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In the prismatic compass, the graduations are marked on the ring in dash direction. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் இந்த கிராஜுவேஷன் ரீடிங்ஸ் எல்லாம் இந்த கிராஜுவேட்டட் ரிங்ஸில் எந்த டைரக்ஷனில் மார்க் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் பார்த்தோன்னா இந்த கிராஜுவேஷன்ஸ் எல்லாம் இந்த கிராஜுவேட்டட் ரீடிங்ஸ் எல்லாம் இந்த கிராஜுவேட்டட் ரிங்ஸில் எந்த டைரக்ஷனில் அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். 0, 90, 180, 270, அப்புறம் 360 அகெயின். இந்த மாதிரி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். அது இந்த ரீடிங் இந்த டைரக்ஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கும் பார்த்தோன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In the prismatic compass, the magnetic needle points the 0 degree in which direction? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் மேக்னெட்டிக் நீடில் பார்த்தோன்னா அந்த 0 டிகிரி காட்டும். அப்போ அந்த மேக்னெட்டிக் நீடில் 0 டிகிரியை எந்த டேரக்ஷனில் காட்டும் இந்த ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 0 டிகிரி எந்த டேரக்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா சவுத் டேரக்ஷனில் தான் அந்த 0 டிகிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In prismatic compass 90 degree is marked at dash. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் 90 டிகிரி எந்த டேரக்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் 90 டிகிரி எந்த டேரக்ஷனில் இருக்குன்னு பார்த்தோன்னா வெஸ்ட் டேரக்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸ் 180 டிகிரி இஸ் மார்க்ட் அட் டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸ் அதில் 180 டிகிரி எந்த டேரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் 180 டிகிரி எந்த டேரக்ஷனில் இருக்குன்னு பார்த்தோன்னா நார்த் டேரக்ஷனில் 180 டிகிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸ் 270 டிகிரி இஸ் மார்க்ட் அட் டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் 270 டிகிரி எந்த டேரக்ஷனில் மார்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எந்த டேரக்ஷனில் மார்க் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஈஸ்ட் டேரக்ஷனில் இந்த 270 டிகிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸ் 360 டிகிரி இஸ் மார்க்ட் அட் டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் 360 டிகிரி எந்த டேரக்ஷனில் மார்க் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 360 டிகிரி எந்த டேரக்ஷனில் இந்த ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் மார்க் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா சவுத் டேரக்ஷனில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். இதில் பார்த்தோன்னா இந்த ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் 0 டிகிரியும் 360 டிகிரி ரெண்டுமே எந்த டேரக்ஷனில் இருக்குன்னு பார்த்தோன்னா சவுத் டேரக்ஷனில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸும் நம்மளுக்கு கேட்பாங்க. இந்த 360 டிகிரி சவுத்தில் எந்தெந்த டிகிரிஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ எதுன்னு பார்த்தோன்னா 0 டிகிரியும் 360 டிகிரியும் இந்த சவுத் டேரக்ஷனில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். The sighting of object and reading circle can be done simultaneously without changing the position of the eye in dash compass. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் காம்பஸில் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம சைட்டிங் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி இந்த ரீடிங்ஸை நோட் பண்ணுறதுக்கும் நம்ம சைமல்டேனியஸாகவே பண்ண முடியும். ரீடிங் நோட் பண்ணுறதும் அந்த ஆப்ஜெக்டை சைட் பண்ணுறதும் பார்க்குறதும் எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்கும். அந்த ஐயோட பொசிஷன் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் இதெல்லாம் இந்த ரீடிங்கும் சைட்டிங்கும் நம்ம பண்ண முடியும். அது எந்த டைப் ஆஃப் காம்பஸில் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரீடிங்கும் சைட்டிங்கும் சைமல்டேனியஸாக ஐயோட பொசிஷனை மாற்றாமல் எந்த டைப் ஆஃப் காம்பஸில் நம்ம பண்ண முடியும்னு பார்த்தோன்னா ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் தான் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In which type of compass the magnetic needle is broad type and does not act as index?
ஸோ இந்த கொஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் காம்பஸில் இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து ப்ராட் டைப்பாக வந்துருக்கும், அதே மாதிரி அது இண்டெக்ஸாக வந்து ஆக்ட் ஆகாது அந்த மேக்னெட்டிக் நீடில். ஸோ அந்த டைப் ஆஃப் காம்பஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டைப் ஆஃப் நீடில் வந்து ப்ராட் டைப்பாக வந்திருக்கும் மேக்னெட்டிக் நீடில், அது ஆனால் இண்டெக்ஸாக வந்து ஆக்ட் ஆகாது மேக்னெட்டிக் நீடில் வந்து எந்த காம்பஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா பிரிஸ்மாட்டிக் காம்பஸில் தான் வந்து இந்த மேக்னெட்டிக் நீடில் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியோட ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the graduated ring does not rotate along with the line of sight in dash compass. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த கிராஜுவேட்டட் ரிங் வந்து இந்த லைன் ஆஃப் சைட்டோட வந்து ரொட்டேட் ஆகாது, அது எந்த டைப் ஆஃப் காம்பஸில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கிராஜுவேட்டட் ரிங் வந்து எந்த டைப் ஆஃப் ஸோ இந்த கிராஜுவேட்டட் ரிங் வந்து பார்த்தோன்னா அந்த லைன் ஆஃப் சைட்டில் வந்து அதோட சேர்ந்து ரொட்டேட் ஆகாத காம்பஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா பிரிஸ்மாட்டிக் காம்பஸில் தான் இந்த மாதிரி வந்து பண்ணாது. ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த காம்பஸ் சர்வேயிங்கில் முக்கியமான எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.